ஸ்கேலப் நெக் ஸ்டிச் பண்ணும் போது என்ன பண்றீங்கன்னா, நெக் வந்து கீழே ரொம்ப குறுகலா வருதுக்கா, நாங்க கரெக்டா தான் ஸ்டிச் பண்றோம், ஆனா கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு, இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா நம்ம வந்து பா மாதிரி வரைஞ்சிட்டு தான் ஸ்கேலப் வரைவோம், சரிங்களா? பா வரைஞ்சிட்டு நெக்கோட ஷேப் வந்து ரவுண்டு. இப்போ இதுல ஸ்கேலப் வரைகிறோம் அப்படின்னா இப்படிதான் வரைவோம். ஸோ இப்படி வரையறதுனால என்ன ஆகும்னா, இந்த இடம் கார்னர் வந்து உள்ள அதிகமா போகுது. இங்க பேக்ல வந்து ஷோல்டர் விரியறனால உங்களுக்கு கரெக்டா உட்காந்துக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா விரியாது. ஸோ அப்ப என்ன ஆகும், இங்க குறுகுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்க எப்படி நெக்கை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க நெக் இப்படி வரைகிறீங்க நார்மலா, இப்படி இதுதான் கேப் உங்களோட நெக்குனா, மேல இருந்து கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள, ஸோ 1/2 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே வந்து இப்படி ப்ராடு தொட்டி மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இப்படி ஸ்கேலப் வரையும் போது உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கீழே குறுகலா வர்றது வந்து வராது. இந்த 2 கார்னர் வந்து குறுகலா வராது. இப்போ என்னாவும் போடும் போது ஈவனா அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் நெக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.